2026 தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்கும்? யார் ஆட்சிக்கு வருவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு யார் வருவாங்கன்றதை விட மெஜாரிட்டி விஜய் வருவார். விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் அது ரசிகர்கள் கூட்டம் மட்டும்தான். இந்த கூட்டம் எல்லாமே வாக்குகளாக மாறிவிடாது. அவரை பார்க்க வரவங்களும் வேறு இருக்கிறாங்க, அவங்க ரசிகர்களும் இல்லை, ஆனால் பார்க்குறதுக்குன்னு வராங்க. அதெல்லாம் வாக்குகளாக மாறாதுன்னு சொல்லி பேசுகிறாங்க. இல்லை, எம்ஜிஆருக்கு கூட முதல் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இதுபோல் திரளான ரசிகர்கள் வந்தார்கள். எம்ஜிஆர் முதல்வர் ஆனார், அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? இப்போ விஜய் முதல்வர் ஆயிடுவாருன்றீங்க. ஆனால் என்ன தப்புன்றேன்? ஆனால் என்ன தப்பு? தப்பு கிடையாது. இல்லை, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது, குறிக்கோள் இருக்குது, அதனால தான் எல்லாரும் அப்படியே பிச்சு கட்டிட்டு வராங்க. காரணம் இல்லாமல் வரைஞ்சி கட்டிட்டு வரமாட்டாங்க. ஏதோ ஒரு தேவை இருக்குது, அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அதற்காக படித்தவர்கள், நடுத்தர மக்கள், வாலிபர்கள், குடும்ப தலைவர்கள் எல்லோரும் ஒன்று கலந்து ஒன்று போல ஒரு மனதாக ஆதரவு தெரிவிக்கிறார்கள். இப்போ எத்தனை இடங்களை பிடிப்பார்? ஆக மொத்தம் ஒரு 25 to 30% அவருக்கு வரும் ஓட்டு உண்டு கண்டிப்பாக. இன்னொன்றும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விஜயை நீங்கள் தண்டித்தால் அல்லது அதிகமாக கண்டித்தால் நடிகர்கள் கூட்டம் என்று ஏராளமாக காத்து கொண்டு இருக்கிறார்கள். விஜய் அழைத்தால் நாங்களும் பிரச்சாரத்திற்கு வருவோம் என்று சொல்லி பிரபலமான பெண் நடிகர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். பிரபலமான ஆண் நடிகர்கள், வாலிபர்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் ஏதாவது தவறாக செய்ய நினைத்தால் விஜயை அழித்து விட வேண்டும் அல்லது இந்த கட்சியை ஒழித்து விட வேண்டும், இந்த கட்சியில் இருக்கிறவர்களை பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் அவருடைய விளைவு தூங்கிக் கொண்டிருக்கின்ற மற்ற நடிகர்கள், நடிகைகள் எல்லோரும் எழுந்து நின்றால், நாங்களும் விஜய்க்கு தோள் கொடுக்கிறோம் என்று கரத்தை உயர்த்தினால் என்ன செய்வீர்கள்? இப்படிப்பட்ட ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதை நான் பகிரங்கமாக சொல்லி கொண்டிருக்கிறேன். விஜய் என்கின்ற தனி நடிகர் அல்ல. விஜயனுடைய செல்வாக்கு இந்த செல்வாக்கு மாத்திரமல்ல, இன்னும் பலம் கூடும். அவரை துன்புறுத்தினால், அவரை கட்டாயப்படுத்தினால், அவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் மற்ற பிரபலமான ரசிகர்கள் கொண்ட கூட்டங்களை கொண்ட நடிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை தயவுசெய்து நீங்கள் மறந்து போகாதீர்கள். எப்படி ஒரு அரசியல் கட்சியை இன்னொரு அரசியல் கட்சி விட்டு கொடுக்காதோ, அதே போலவே ஒரு பெயர் புகழ் பெற்ற இந்த விஜய்க்கு ஆதரவாக மற்ற நடிகர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ரசிகர்களும் இங்கே ஒன்றாக சேர்ந்து தமிழகத்திலே சில நல்ல செயல்களை செயல்வதற்கு புரட்சிகள் வெடிக்கலாம். சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்னு ஒரு சொல்லுவாங்க. அதெல்லாம் தயவுசெய்து சந்திக்கணுன்னா அவரை நீங்கள் கிண்டல் பண்ணுங்கள், கேலி பண்ணுங்கள், பரிகாசம் பண்ணுங்கள், எதை ஒன்றா செய்யுங்க. அவருக்கும் சில ஆலோசகர்கள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். தனிநபராக ஒரு அரசியல் கட்சியை தொடங்க முடியாது, கொள்கைகளை உருவாக்க முடியாது, சட்டத்திட்டங்களை கொண்டு வர முடியாது. பல ஆலோசகர்கள், சில ரிட்டையர்டு ஜட்ஜஸ், சில ரிட்டையர்டு IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் இருக்கிறாங்க. தனி நபராக நீங்கள் பார்க்காதீங்க.